ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உப்பு தண்ணி பெங்களூர் ஸ்டைலு. முதல்ல கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு குக்கரில் நம்ம விசில் போட்டுடலாம். பக்கத்து அடுப்பில் கொஞ்சமாக கடாயில் தண்ணியோட கீரை அதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எதுவுமே போடாதீங்க, வெறும் கீரை மட்டும் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன் குக்கரில் வைக்கக்கூடாதுன்னா அது நம்மளுக்கு க்ரீன் கலராக கிடைக்காது. குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சா கிடைக்காது. தேவையான பொருள் தக்காளி, புளி, தேங்காய், பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ரைஸு நம்ம இப்போ அது பெங்களூர் ஸ்டைலில் உப்பு தண்ணிக்கு களி அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்டைலில் நம்ம ரைஸே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் சாப்பிட்டு நம்மளுக்கு பழகும். களியாக சாப்பிடலாம், பட் இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கார் ரைஸ் இருந்தால் போதுமான்னு சொல்லிட்டாரு. இப்போ க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி, கீரையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் நம்ம ஏன்னா இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். இந்த தண்ணியில் தான் நம்ம அந்த ரசம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அந்த ரசம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை வேக வச்ச தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டு வேக வச்சோம், அந்த தண்ணியும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேங்காவை நான் நல்லா துருவி வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம். தேவையான அளவு உங்களுக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு சொன்னால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூண்டு, புளி, தேவையான மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தேங்காய். ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அதனால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். செஞ்சால் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம சுலபமாக முடிக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனால் நம்ம செய்யணும். தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாம் நீங்கள் ஒரு ரவுண்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இது எல்லாமே வதக்கிறதுக்கு. உப்பு தண்ணி பெங்களூர் ஸ்டைல் உப்பு தண்ணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப்பாக காமிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த கொண்டக்கடலையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த தண்ணியும் கீரை தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் பற்ற வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம எப்படிலாம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கத்தான் போகிறோம். இந்த கொழும்பு செஞ்சு இறக்குன உடனே இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்ச உடனே சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 20 பல்லு பூண்டு. இந்த பூண்டு தாங்க ஹைலைட் இந்த குழம்புக்கு. டேஸ்ட்டு கமகம. இது சாப்பிட்டா நல்லா நமக்கு ஜீரணம் ஆகும். இது நம்ம சாப்பிடும் போதோ இருக்கிற டேஸ்ட் இருக்குது தெரியுங்களா. நம்ம கனடாக்காரங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்துலேயுமே நெய் விட்டு தான் செய்வாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு இது செஞ்சு எப்போவுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் செஞ்சால் தாங்க நிறைய பேர் ஃபாத்திமா கொஞ்சம் கொழும்பு கொடுன்னு கேட்குவாங்க. இது ஏதோ பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன். உண்மையாங்க, நான் எது விஷயத்தில் போய் பேச விரும்பல. மெயின் அன்னம் சாப்பிட்ற விஷயத்தில் போய் பேச மாட்டேன். கொழும்பு கிட்டத்தட்ட 3 நம்பர்ஸ் வீட்டுக்கு அது டெலிவரி ஆகிடுச்சுங்க. அவங்களே ஃபாத்திமா கொஞ்சம் கொழும்பு இருந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இந்த கொழும்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு லெமன் சைஸ் புளி. இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த கொண்டக்கடலை கொஞ்சமாக பீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே கொண்டக்கடலை போட வேணாம், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியே போடுங்க. அதுக்கப்புறம் கீரை, எவ்வளோ கீரை நம்மளுக்கு பொரியலுக்கு போதுமோ மிச்ச கீரை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கீரையை நம்ம தாளிச்சிட்டு எடுக்க போகிறோம். அதில் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிட்டோம்.
இப்போ கொஞ்சம் நல்லா அது ஆறின பிறகு இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அதான் உங்களுக்கு ஆக்ஷனாக காமிச்சின்னு இருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தாளிச்சிடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினோன்னு சீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம், புளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஆற வச்ச பிறகு கொண்டக்கடலை, பீனஸ், உருளைக்கிழங்கு வேக வச்ச கீரையை போட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். பாருங்கள், நான் நைஸாக அரைச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு பாத்திரம், இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது கீரை வேக வச்ச தண்ணி, பீனஸ் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, இது 2 தண்ணியும், இந்த 2 தண்ணிலையும் இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டுக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன ஐட்டம் மட்டும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போது வேக வச்ச தண்ணியில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாங்கோ. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோங்க. இது திக்காகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அது திக்காக தான் இருக்குது. டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு. உப்பு காரம் மெயின், அது மட்டும் கரெக்டாக இருந்தாவே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம தாளித்து கொட்டணுங்க. ஒருத்தர் அப்படியே சாப்பிடுவாங்க. இதாங்க கரெக்டான பொசிஷன். இது கொதிக்க வச்சு டேரெக்டாகவே சாப்பிடுவாங்க, இல்லை அது கெட்டியாக அரைச்சிட்டு அது ஊறுக்கா மாதிரியே சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ அதுக்கு சின்ன தாளிப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஸ்டைல் எப்பவுமே கொழும்பு ரெட்டாகணும், அதுக்கொசரமே ஒரு சின்ன தாளிப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கருவேப்பிலை இல்லை 2 காஞ்ச மிளகா போட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு தாளித்து நம்ம அந்த கொழும்புல போட்டுடலாம். இது தேவையான நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம், இல்லை அதுதான் கரெக்டுங்க. கொதிக்க வச்சு அது அப்படியே தான் சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் செய்கிற தொட்டு ஒரு சின்ன தாளிப்பு அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலை. கொழும்பு நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் அது 2 இன்க்ரிமெண்ட் அதில் போட்டு நம்ம தாளிக்கும் அந்த ஃப்ரை பண்ணி வறுக்கும் போதுவே நம்ம மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வறுத்துடலாம். பட் நான் தாளிக்கும் போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன். நீங்கள் அதை வறுக்கும் போதுவே கூட நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு ஆட் பண்ணி டேரெக்டாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து அந்த கொதிக்க வச்சுருக்குறீங்களா கொழும்பு, நம்ம அந்த கொழும்பில் டேரெக்டாக போடலாம். இப்போ இது ரசம் மாதிரிங்க இது ஃபீலு. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. சும்மா 2-3 பபிள்ஸ் வந்த உடனே அந்த கொழும்பை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அது கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம கீரையும் அந்த கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம லைட்டாக தாளிச்சிடலாம். இது என்னுடைய கல் டஸ்ட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஷைனிங் கல்லுங்கோ. இந்த கல்லை நான் வீடு கட்டும் போதவே நான் கேட்ட கல் இது. பிளாக் கலர் ஸ்டோனில் அங்கங்கே கோல்டன் கலரில் ஸ்டோன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் டஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க, அது ஷைனிங்கு, அது அப்படி தான் இருக்குங்க. இப்போ கடாய் நல்லா காயிட்டோம். காஞ்ச பிறகு கொஞ்சமாக
ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கர்நாடகாவில் உப்பு தண்ணி ஸ்பெஷல்னால் இது இப்படி தான் செய்யணும். எனக்கு கல்யாணம் பண்ணின்னு 20 வருஷத்தில் இதை நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரசம் டைப்லேயே இருக்கும், இது கச்சிக்கிறதுக்கு பொரியல் டைப்லேயே இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டு இல்லைங்களா, இது கூட நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காயிலே உப்பு போடல, கீரையிலே உப்பு போடல. தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதை கூட திறந்து பார்த்துன்னுக்குறோங்க. ஏன்னா டக்குன்னு கொதித்து கீழே ஊற்றி நம்ம இந்த பக்கம் வேலை செஞ்சுனுக்கும் போது ஒரு வாட்டி அப்படி தானே ஆகிடுது. அதனால் நான் அத்தையும் பார்த்துன்னுக்குறேன், கொதிச்சு கீழே ஊற்றிடுவோன்ட்டுன்னு. இப்போது கீரை ஆட் பண்ணிட்டா இந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கூட அந்த உருளைக்கிழங்கு, பீனஸ், கொண்டக்கடலை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் கொழும்பு செஞ்சு ஒரே நாளில் காலியானது இந்த சமையல் மட்டும் தாங்க. இந்த கீரை பொரியலும் அந்த உப்பு தண்ணியும் ரெண்டுமே ஒரே நாளில் காலி ஆயிடுச்சுங்க. ஆனால் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ஏன்னா எல்லாம் தனித்தனியாக வேக வைக்கணும், எல்லாத்தையுமே வதக்கணும், அரிக்கணும். அதுக்கு சோம்பேறிப்பட்டு நம்ம செய்யாத விட்டுடுவோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைடாக கடிச்சிக்கிறதுக்கு அப்பளம், இது பெப்பர் அப்பளங்க. லாஸ்ட் டைம் நான் ரேஷன் வாங்கும்போது உங்களுக்கு காமிச்சிருக்குவேன். அதில் உப்புக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். இப்போயே போட்டோம்னா அப்பளம் ஃப்ரை ஆகாது. நல்லா காயிட்டோம். ரவுண்ட் அப்பளம் தான், அது நான் ரவுண்டாக போடல. இது மிச்சமாக இருக்கிற தேங்காவை நான் நல்லா துருவி தாங்க ரெடியாக வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷு தான், நான் துருவியெல்லாம் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு போடல. எல்லாமே ரெடி பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போல்லாம் அப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, செய்கிறதுக்கு கொஞ்சம் எந்த ஒரு கஷ்டமே இல்லாத இருக்குது. எல்லாமே தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் தாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் உப்பு தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் அப்பளம், ஆனால் நான் இதை கட் பண்ணி போடுறோங்க. ஏன்னா ஃபுல்லாக போடுறது பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லா, ஏன்னா ஆளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஒன்று இருந்தால் ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா ஒருத்தர் கிடைக்காது. ஏன்னா இது போட்டு ஃப்ரை பண்ண உடனே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த அப்பளம். நான் இந்த கம்பெனி என்னன்னு பார்க்கல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பொரித்தேன், இப்போ கொஞ்சம் பொரிச்சுன்னுக்கிறேன். எல்லா அப்பளமும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கிறேன். 2-3 அப்பளம் ஃபுல்லாகவே, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சாப்பிடுவார். எங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெங்களூர் ஸ்டைல் உப்பு தண்ணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. எல்லாமே ரெடியாக வச்சா தான் நம்மளால் செய்ய முடியும்.
எல்லா பொருளும் நீங்கள் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷு கீரை தான், ஃப்ரெஷ்ஷான எல்லா காய்கறிங்க தான். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.